ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பொறையுடைமை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து முதல் 3 குறளையும் அர்த்தங்களையும் பார்த்தோம். இப்போ அடுத்து வரக்கூடிய குறளையும் அதனுடைய அர்த்தங்களையும் பார்க்கலாம். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை அப்படின்னா நல்ல குணங்கள், நீங்காமை அப்படின்னா நீங்காதிருக்க, அதாவது நல்ல குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க. பொறையுடைமை அப்படின்னா பொறுமையை போற்றி ஒழுகப்படும் அப்படின்னா கடைபிடித்தல் வேண்டும். பொறுமையை போற்றி கடைபிடித்தால் நிறையுடைமை நல்ல குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்கும் அப்படின்றது தான் இந்த குறளுடைய அர்த்தம். இதில் நிறை அப்படின்னா சால்பு அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் கொஷினில் கேட்டிருக்காங்க. இப்போது நிறை அப்படின்னா சால்பு, சால்புனா நற்குணங்கள் அப்படின்னு அர்த்தம். இலக்கண குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நீங்காமை, நீங்காமை அப்படின்னா நீங்காதிருத்தல், அதற்கு எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லலாம். போற்றி அப்படின்றது வினையெச்சம், ஈ சவுண்ட்லையோ ஊ சவுண்ட்லையோ முடிஞ்சால் நம்ம அதை வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர். 5th குறள். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. இங்கே ஒருத்தாரை அப்படின்னா தண்டித்தவரை, தண்டித்தவரை ஒன்றாக அப்படின்னா ஒரு பொருட்டாக, வையாரே அதாவது தண்டித்தவரை வந்துட்டு சான்றோர் ஒரு பொருட்டாக வைக்க மாட்டாங்க. வைப்பர் யாரை வைப்பாங்க அப்படின்னா பொறுத்தாரை. ஒருத்தர் வந்துட்டு பொறுமையை கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒருத்தவங்க பேசுகிற அந்த இழிவான சொற்களை பொறுத்துக்கிறவங்கள இந்த சான்றோர் பொன்போர் பொதிந்து, பொன்போர் அப்படின்னா பொன் போல, பொதிந்து அப்படி தான் தனது மனதில் வைத்துக்கொள்வர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. தண்டித்தவரை சான்றோர் ஒரு பொருட்டாக வைக்க மாட்டார். ஆனால் யாரை வைப்பாங்க அப்படின்னா அந்த சொல்ல பொறுத்துக்கிட்டவங்களை தன் மனதில் பொன் போல போற்றி பாதுகாப்பார் அப்படின்றது தான் இந்த குறளோட மீனிங். இப்போ மீனிங் பார்க்கலாம். ஒருத்தாரை அப்படின்னா தண்டித்தவரை, ஒன்றாக அப்படின்னா ஒரு பொருட்டாக, பொதிந்து அப்படின்னா மனதில் வைத்து கொள்வர். இங்கே வந்துட்டு இலக்கண குறிப்பு பார்க்கலாம். ஒருத்தார் அப்படின்றது வினையால் அணையும் பெயர், பொதிந்து ஊ சவுண்ட் வந்திருக்கு, ஸோ வினையச்சம். 3rd குறள். ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். ஒருத்தார் அப்படின்னா நம்ம போன குறளே பார்த்தோம். ஒருத்தார் அப்படின்னா தண்டித்தவர், தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பம், பொறுத்தவருக்கு பொன்றும் துணையும் புகழ், இந்த உலகம் உள்ளவரை புகழ் இருக்கும் அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம். ஒருத்தாரை அப்படின்னா தண்டித்தவரை, பொன்றும் துணையும் அப்படின்னா உலகம் உள்ளவரை, ஒருத்தார் அப்படின்றது வினையால் அணையும் பெயர்.